கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, இன்னைக்கு நாம ஏசாயா 41:12 பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுது, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்றும் சொல்லுகிறது. உன்னோடு போராடினவர்களை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடிட்டு இருந்த அந்த வியாதியை நீ தேடிப்பார், அது இருக்காது. இப்போது நான் பேசி கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வந்துவிடும். என்னங்க உங்களை வியாதி அடிமைப்படுத்த முடியாது, அந்த பிசாசு போராட்டம் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, அந்த மந்திரவாத கட்டுகள் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஆம் பிரியமான தேவ ஜனமே, ஏசாயா 54:17 இப்படியாய் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எந்த ஆயுதமும். என்னங்க ஆயுதம்? எந்த ஆயுதத்தை சார் சொல்றீங்க? மாந்திரீகம் என்கிற ஆயுதம், பில்லிசூனியம் என்கிற ஆயுதம், செய்வினை என்கிற ஆயுதம், ஏவலின் ஆவிகள், குட்டிச்சாத்தான்களின் ஆவிகள் தொடர்ந்து என்னை ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா பிரிவின ஆவியை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு விரோதமா ஆவி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வியாதியை உண்டாக்குகிற ஆவியை அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. மரண ஆவியை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பயப்படாத, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவன் சொல்லுகிறார். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. பயப்படாதே. ரகதா ஷகதரபா லிக்குதியோ கதரகதா. இனி வாழ்க்கையே இல்ல, இப்படித்தான் போராட்டத்தோடு நான் இருக்க போறேன், இதுதான் என் வாழ்க்கை, நீ முடிவு பண்ணாத. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறதுக்காக உன் வீட்டின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவின் இந்த சத்தத்தை கேட்டு உன் இதயத்தின் கதவை நீ திறந்து, ஆண்டவரே என்னை விடுவியும், என் குடும்பத்தை விடுவியும் என்று நீ சொல்லும் போது அவர் சில காரியங்களை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீ உன் இருதயத்தை முழுமையாக அவருக்கு தந்து, இந்த இயேசுவே என் சொந்த இரட்சகர் என்று நீ சொல்லும் போது உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். எஸ், அது மாத்திரம் இல்லைங்க, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 91வது சங்கீதம் அருமையான இந்த வசனம், 7வது வசனத்தை இருதயத்திலே தைத்துக் கொள்ளுங்கள், அதை மறந்து விடாதிருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எஸ், ரக்கபா சங்கரபலா தியக்கதரபா. இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் போதே நீங்கள் விடுவிக்கப்பட்டு இருப்பீர்கள். பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க எங்களோடு இணைந்திருங்க. ஸ்தோத்திரம். எல்லா வீடியோக்களையும் பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இனி நீங்க கட்டுகளோடு, போராட்டத்தோடு, மாந்திரிக கிரியைகளோடு போராட போகிறது இல்ல. ஏன்னா வசனம் சொல்லுது, நீ போராடு, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவரே அவர்களோடு போராடி கொண்டிருந்த எல்லா கிரியைகளிடத்திலும் இருந்து நீர் அவர்களை தேடியும் அவர்கள் காணாதிருக்க கர்த்தர் இப்போது கிரியை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நேற்று வரைக்கும் அவர்களோடு போராடின காரியங்கள் இனி அவர்கள் தேடியும் காணாதிருக்கட்டும். அந்த வியாதி தேடியும் காணாதிருக்கட்டும், அந்த பிரச்சனை தேடியும் காணாதிருக்கட்டும், அந்த கண்ணீரின் சூழ்நிலைகள் தேடியும் காணாதிருப்பதாக. ரக்கபா ஷகதரபலா துக்குதியோரபலா ரிக்கத ரக்கத துடியதரபலபா. கர்த்தர் அன்றைய ஜனங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென்.